அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே நல்லவர், வல்லவர், போதுமானவர், இரக்கமுள்ளவர். உம்மை நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும். பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உயர்ந்திருக்கும்படியாய் செபிக்கிறேன். உடைய வார்த்தைகளை எங்களோடு இடைப்பட்டு பேசும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறேன். யாவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாய், தேற்றக்கூடியதாய், ஆற்றக்கூடியதாய், அரவணைக்கக்கூடியதாய் மாற்றி தரும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தர் எங்களோடு இருப்பீராக, நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எடுத்தவங்க வாசிங்க. தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம். அல்லேலூயா சொல்லாமே. தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம். இந்த நாளில் கூட தேவ செய்திக்கு ஆதாரமாக கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை குறித்து நாம் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். மீண்டும் அதை வாசிங்க. தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படும் பயம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய நல்ல வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இன்றைய காலகட்டத்தில் பயம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. பயத்தோடு தான் நம்ம காணப்படுறோம். நம்முடைய வாழ்க்கையில், வழியில், பிரயாணத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், அநேக இடத்துல என்ன காணப்படுதுன்னா பயம் காணப்படுகிறது. அந்த பயத்தை முறிக்கிறவர் ஆண்டவர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. நிறைய பார்க்கிறோமானால் கொலை செய்கிறவர்களை குறித்து நாம் பயப்படுறோம், திருடுறவர்களை குறித்து பயப்படுறோம், வாய் அடிக்கிறாங்களா அவங்கள குறித்து பயப்படுறோம், அவங்க வாயில் விழுந்துருவோமோ அப்படின்னு பயப்படுறோம். அதே போல் வட்டிக்காரனுக்கு நம்ம பயப்படுறோம். கடன் செலுத்தாமல் போனால் அந்த காரியங்கள் நாம் என்ன பண்ணுறோம்? பயப்படுறோம். மீண்டுமாய் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இவை அனைத்திலும் நாம் ஒருத்தரை மறந்துடுறோம். நாளைக்கு கடன் கொடுக்கணுமேன்னு சொல்லி எதுக்கு பயப்படுறோன்னா காசு கிடைக்குமான்னு பயப்படுறோம். நம்ம எப்படியாவது விரட்டி விட்டுருவானே சொல்லி அவனுக்கு பயப்படுறோம். நம்ம எப்படியாவது மறந்துடுவாங்களேன்னு சொல்லிட்டு நம்மை சார்ந்தவர்களுக்கு பயப்படுறோம். ஆனால் ஆண்டவரை நாம் மறந்து போகிறோம். பிரியமானவர்களே, படைத்தவரை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அவர் இருக்கும்பொழுது நமக்கு ஒரு காலம் பயம் இல்லை. இல்லையோ சொல்லாமல்
இங்கு சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் பாருங்க. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து அவர் எனக்கு செவி கொடுத்து. என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமென் சொல்லாமே. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். அல்லேலூயா சொல்லாமே. நம்மை விடுவிக்கிற ஒரு நல்ல தெய்வம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. நம்மை காக்கிற ஒரு நல்ல தெய்வம் நமக்கு உண்டு. நமக்கு செவி கொடுக்கிற நல்ல தெய்வம் நமக்கு உண்டு. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கக்கூடிய ஒரு நல்ல இரட்சகர் உண்டு. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு பார்க்க போகிறோமானால் பயத்தை குறித்தும் அதன் அவசியத்தை குறித்தும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவ பயம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாகும். தேவ பயம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாகும். இதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லாம. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு எப்பொழுது உதவி செய்ய வல்லமையுடையவதாக இருக்கிறது. தகப்பனுக்கு பயப்படுறோம், தாய்க்கு பயப்படுறோம், ஸ்கூல் டீச்சருக்கு பயப்படுறோம், வேலை செய்கிற இடத்துல அதிகாரிக்கு பயப்படுறோம், சபையில் வந்தால் போதகருக்கு பயப்படுறோம், சபை காரியங்களுக்கு நாம் பயப்படுறோம், அநேகத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். வியாதிக்கு பயப்படுறோம், வறுமைக்கு பயப்படுறோம். இது மாதிரி அநேக காரியங்கள் உண்டு. ஆனாலும் நாம் தேவ பயம் இருக்கும்பொழுது தேவன் நம்மை அனைத்திலும் காக்க நமக்கு உதவி செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம. மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? அல்லேலூயா சொல்லாம. ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க. மீண்டுமா இந்த காரியத்தை வாசிங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. போதும். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாம. ஆண்டவரும் நீங்கள் பயப்படுவீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறார். அல்லேலூயா சொல்லாம. கொஞ்சம் கூட நமக்கு நிறைய காரியங்களில் பயம் இல்லாமல் போயிடுச்சு. பஸ்ஸு வீட்டுக்கு வாசலில் வந்த பிறகு தான் என்ன பண்ணுவோம்? கடகடன்னு பிள்ளைங்களை ரெடி பண்ணி அந்த பஸ்ஸில் ஏற்றுவோம். பெல் அடித்த பிறகு தான் என்ன பண்ணுவோம்? வேணுன்ட்டு கொண்டு போய் என் பிள்ளை வந்துடுச்சு கொஞ்சம் உள்ளே சேர்த்துக்கங்கன்னு சொல்லி ஸ்கூலுக்கு பயப்பட மாட்டோம். அந்த மாதிரி ஆண்டவருடைய காரியத்தில் சபைக்கு வரும்போது லேட்டாக வரும். நடத்துகிறாங்க, நடத்திட்டோம், வொர்ஷிப் முடிஞ்சிடுச்சு, நெக்ஸ்ட்டு மெசேஜ், சரி காணிக்க பாட்டு அப்படின்னு ஒவ்வொரு நேரத்துலையும் நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கு பயப்படாமல் முன்னாடியே வரும். காலையில் எழுந்த உடனே செபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறது இல்லை. இதே போல் அநேக காரியத்தில் ஆண்டவருக்கு பயப்படாமல் இருக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறாரு, நான் எஜமானனானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? நான் பிதாவானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? எனக்கு கொடுக்க வேண்டிய பயம் எங்கேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். அல்லேலூயா சொல்லாம. அப்போது டீச்சருக்கே நம்ம பயப்படுறோன்னா ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? உண்மையாக பயப்படணும். அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. உண்மையாகவே நம்ம ஆண்டவருக்கு பயந்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம், எரேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும்
என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க பாருங்க, உன் தீமை உன்னை தண்டிக்கும். உன்னுடைய தீமையே உன்னை என்ன பண்ணுமா? தண்டிக்குமா? உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், நீங்கள் அவரை விட்டுடுறீங்க. அதே போல என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. அவரை நோக்கி பார்க்கிற அந்த பயம், அவர் நமக்கு உதவி செய்வார் என்ற பயம் எதுவுமே இல்லாமல், அவர் தானே, அவர் பார்த்துக்குவார். ஜெபிச்சா அவர் என்ன பண்ணுவார்? கேட்டுடுவார். காணிக்கை கொடுத்துட்டா கேட்டுடுவார். தசம்பாகம் கொடுத்துட்டா உதவி செஞ்சிடுவார். போய் முழங்கால் படிட்டா நம்ம ஜெபத்தை என்ன பண்ணிடுவார்? கேட்டுடுவார் என்று சொல்லி அசட்டையாய் நம்முடைய தேவனை நாம் எண்ணுகிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன் தீமை உன்னை தண்டிக்குமா. அப்போ உண்மையாய் நம்ம அவரை நோக்கி கூப்பிடலன்னா, உண்மையாய் நம்ம அவரை தேடலன்னா, உண்மையாய் அவருக்கு நாம் பயப்படலன்னா, நம்முடைய தீமையே நம்மை தண்டிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம். ஆண்டவரே சொல்கிறாரு, மனசில் நான் இல்லைன்னா அது பொல்லாப்பாக இருக்கிறது, அது கசப்பாக இருக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. மீண்டுமாய் அந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. தேவ பயமில்லாத இடத்துல இந்த வகையான அருவருப்பான காரியங்கள் காணப்படுகிறது. தேவ பயமில்லாத இடத்துல இந்த வகையான அருவருப்பான காரியங்கள் காணப்படுகிறது. அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டிய தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒழுக்கக்கேடான காரியங்களை, உணர்வற்ற காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனிடத்தில் சாட்சியாக இருக்கணும். கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுக்கு பயந்து சாட்சியாய் வாழ வேண்டும். மற்றவர்களைப் போல அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சி காணப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமே. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18 வரை. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. 18வது வசனம் வாசிங்களேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவ பயமில்லை என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. நீதிமான் எங்க இல்லையா? ஒருத்தர் கூட இல்லையா? உணர்வுள்ளவன், தேவனை தேடுகிறவன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, அவருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறதே என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம ஒழுங்காக இருக்கும்பொழுது தேவனுடைய பயம் நமக்குள்ளே இருக்கும். காலையில் எழுந்து அவரை தேடும்பொழுது தெய்வ பயம் நம்மிடத்தில் இருக்கும். சாப்பிடும்பொழுது நாம் செபிக்கணும். சம்பளத்தை வாங்கும்பொழுது நாம் செபிக்கணும். அதை செலவு செய்யும்போது செபிக்கணும்.
மீட்டு எடுக்க வேண்டும் என்று நாம் செபிக்கணும். என்னை ஆசீர்வதித்து அனுப்பும் என்று நாம் செபிக்கணும். அப்படி செபிக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய காரியம் நமக்கு இருக்காது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஒரு ஜுரம் வருதுன்னா கை வச்ச உடனே ஜுரம் அதிகமாக இருக்கா? ஏற 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 நேரம் போக போக என்ன ஆகுது? ஜுரம் அதிகமாகி கொண்டே போகும். ஜுரம் இறங்கிக்கிட்டே வருமா? வந்த உடனே ஏறிக்கிட்டே போகும். உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? நல்ல ஒரு துணியை நினச்சி அதை பத்து போடுவாங்க. கொஞ்ச நேரம் ஆன உடனே ஜுரம் இறங்குதான்னு பார்ப்போம். இல்லைன்னா உடனே தூக்கிட்டு யார்கிட்ட போவோம்? டாக்டர்கிட்ட போவோம். ஜுரம் அதிகமாகிடுச்சு, என் பிள்ளைக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நாம் பயப்படுகிறோம். வியாதி நிமித்தமாய் நாம் பயப்படுகிறோம். தேவனுக்கு நாம் பயப்படுவோம் ஆகில் கர்த்தர் நம்மை விடுவிக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 31ஆம் வசனத்தை வாசிங்களேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனமும் 31ஆம் வசனமும். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா சொல்லாமே. ஆண்டவர் கொடுக்கிற அந்த அறிவை அவங்க வெறுத்துடுறாங்க. ஆண்டவர் கொடுக்குறதான நல்ல ஞானத்தை அவர்கள் வெறுக்கிறாங்க. அவர் கொடுக்குற அந்த நல்ல புத்தியை மக்கள் வெறுக்கிறாங்க. ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், 4-5 மொழிகளை நான் பேசுகிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு பெரிய வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, எனக்கு சார்ந்த நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க, நான் கூப்பிட்டா ஓடி வரக்கூடிய வேலைக்காரர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் பயத்தையும் கொடுக்க ஜனங்கள் மறுக்கிறார்கள். அந்த வசனம் பாருங்கள் எப்படி சொல்லுதுன்னு. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போகிறார்கள். தங்களிடத்தில் இருக்கிற நல்ல ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், பதவி இவைகள் இருக்கும்பொழுது தேவனை மறக்கக்கூடிய காரியம் வருகிறது. தேவனை மறக்காமல் இருக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லாமல். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது ஆண்டவர் அவனை எல்லா விதமாக ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். நாம் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற காரியம் நம்மில் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமே. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கலாமே. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவன் உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா சொல்லாம. பிறந்த ஒரே ஒரு மகனை, ரொம்ப வருஷங்கள் கழித்து பிறந்த ஒரு மகனை ஆண்டவர் கேட்கிறார் என்று சொல்லி மலைக்கு கொண்டு போய் விறகு, தீவெட்டி, கயிறு எல்லாவற்றையும் அவனே சுமந்து கொண்டு போய் தேவனுக்கு பலியிடுகிறார். அல்லேலூயா சொல்லாமல். உங்கள் பிள்ளையை ஆண்டவர் கொடுன்னு சொன்னால் கொடுப்பீங்களா? ரொம்ப வருஷம் கழித்து உங்களுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்துருக்கார். ஆண்டவருக்கு அந்த குழந்தையை கொடுங்கன்னு சொல்லும்போது உங்களால் கொடுக்கக்கூடுமா? முடியாதில்லை. ஆனால் ஆபிரகாம் அப்படி அல்ல. தேவனுக்கு பயந்து அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தன்னுடைய குழந்தையை பலியிட ஆயத்தமானார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா சொல்லாமே. தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஆபிரகாம் இடத்தில் இருந்தது. உங்களிடத்தில் இருக்குதா? நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. என்னிடத்தில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா என்று நீங்களும் நானும் நினைத்து கொள்ள வேண்டும். அதே போல் யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். இங்கே யோபுவை குறித்து ஒரு காரியம் காணப்படுகிறது. யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. போதும். பார்த்தீங்கன்னா தேவனே அவனை கொடுத்து சாட்சி கொடுக்கிறாரு. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அல்லேலூயா சொல்லாம எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவன் என் கூட இருக்கிறார் அப்படின்ட்டு? உங்கள் கூட இருந்தால் நீங்கள் அவருக்கு பயப்படணும். பாவம் உங்களை நெருங்கி வரும்போது அதை விட்டு நாம் ஓட வேண்டும். அல்லேலூயா சொல்லாம பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷனாய் யோபு காணப்பட்டார். அல்லேலூயா. அதே போல் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்களேன். கொர்நேலியு என்ற ஒரு மனுஷனை குறித்து இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். அல்லேலூயா சொல்லாம தன்னுடைய வீட்டார் அனைவரோடு கூட சேர்ந்து யாருக்கு பயந்தவனாய் காணப்பட்டானா? தேவனுக்கு பயந்தவனாய். நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தாரும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாம அதே அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். எந்த ஜனத்தினாலும் அவனுக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனும் அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஜனத்திலே அவருக்கு பயந்தவனாய் இருக்கிற அவனை குறித்து தேவன் நிச்சயமாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம எல்லா ஜனத்தை காட்டிலும் நீங்கள் தேவனுக்கு பயப்படும் பொழுது தேவன் அவருக்கு உகந்தவன் என்று எண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா. வேதத்தில் ஒரு 5 விதமான காரியங்களை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார் என்ற ஒரு காரியத்தையும் இந்த நாளில் நாம் பார்க்கலாம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான். அல்லேலூயா சொல்லாம யார் வருது? யார் அவர்களை சூழ்ந்து இருக்கிறது? கர்த்தருடைய தூதன் அவர்களை சூழ்ந்து. படிங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான். அல்லேலூயா சொல்லாம நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அவை எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிக்கிறாரா? அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா. கர்த்தருடைய தூதனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரா? வேதம் சொல்லுகிறது, உன் பாதம் கல்லிலே இடராதபடிக்கு தம்முடைய கரங்களினால் தாங்கிடுவார் தூதர் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கு பார்ப்போமானால் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாம இங்கு தாவீது தன் அனுபவத்தை கூறுகிறார். நீங்க பார்க்கும்போது தாவீது அநேக காரியத்துல சிக்கி கொண்டு இருக்கிறார் என்று சொல்ல முடியும். ஆடுகளை சிங்கத்தின் நடுவில் அந்த ஓநாயின் நடுவில் காப்பாற்றும் பொழுதும் அந்த சிங்கம் தாவீதை பீறி போட்டிருக்கலாம், ஓநாய் அவனை அடித்து இருக்கலாம், கோலியாத் அவனை கொன்றே போட்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய கரம் அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தபடியினால் கர்த்தர் அவனை விடுவித்தார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா சொல்லாம சிங்கத்தை அழகாக கிழிச்சு போட்டுட்டான், ஓநாயை அழகாக அதை அடித்து போட்டுட்டான், கோலியாத்தை அவன் கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா.
இங்கு நீங்கள் வைராக்கியமாகவும் உண்மையாகவும் அவரை ஆராதித்து அவருக்காய் நின்றால் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை காக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம நீங்கள் வைராக்கியமாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும், அவரை உண்மையாய் ஆராதிக்க வேண்டும், அவருக்காய் உண்மையாய் நிற்க வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது அவர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை காக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமே வேதத்தில் பார்ப்போமானால் அவருக்கு பயந்தவர்களை அவர் விடுவித்ததை நாம் அநேக ஆட்களை கொண்டு நாம் பார்க்க முடியும். குறிப்பாக தானியேலை பார்ப்போமானால் சிங்க கெபியில் அவரை தூக்கி போட்டுட்டாங்க. ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நின்ற ஒரு மனிதன். நீங்களும் நானும் நிற்கிறோமா? நீங்களும் நானும் அதிகாலையில் எழுந்து செபிக்கிறோமா? தினமும் 5 வேளை செபித்த ஒரு நல்ல மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜா சொல்லிட்டாரு, யாரும் செபிக்க கூடாது, அந்த பொற்சிலை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, யாரும் தன்னுடைய தேவர்களை போய் தொழுது கொள்ளக்கூடாது என்று சொல்றார். ஆனாலும் தேவனுக்கு பயந்து மாடியிலே சென்று 2 கரங்களை உயர்த்தி தினமும் 5 வேளை தேவனை தொழுது கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வைராக்கியம் எங்கே? யாராவது ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால் உடனே ஆண்டவரை நாம் விட்டுடுறோம், ஜெபத்தை விட்டுடுறோம், வேதம் வாசிக்கிறதை விட்டுடுறோம், சபை கூடி வருதலை நாம் விட்டுடுறோம். அப்படி அல்ல, தேவன் மேலே வைராக்கியம் இருக்க வேண்டும். சபை கூடி வருதலை முன்பை விட அதிகமாய் நேசிக்க வேண்டும், முன்பை விட அதிகமாய் வந்து ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும், முன்பை விட முழங்கால் படிட்டு அதிக நேரம் ஆண்டவரோடு நாம் ஜெபிக்க வேண்டும். முன்பை விட ஒரு வார்த்தைகளை நாம் படிக்கிறவர்களாக இருந்தால் 2 அதிகாரங்களை படிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். அப்படி இருக்கும்போது சிங்க கெபியிலே போட்டாலும் கூட கர்த்தர் உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய தூதர்களை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாய்களை அவர் கட்டி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு பூனைக்குட்டியை போல, ஒரு நாய்க்குட்டியை போல அந்த சிங்கங்கள் அவன் அருகே உட்கார்ந்து இருந்தன. ராஜா கேட்குறாரு, தானியேலே தானியேலே உயிரோடு இருக்கிறியாப்பா அப்படின்னு கேட்குறாரு. ராஜாவே சொல்கிறாரு, உன்னை காக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருந்தாரா? உன் எதிராளி கேட்கணும், உன்னை காப்பாற்ற இயேசு கிறிஸ்து வல்லமையுடையவராக இருந்தாரா என்று. அவங்க தான் இப்போ இன்றைக்கு நம்மளை சீப்பாக பேசுகிறாங்க. இயேசு கிறிஸ்து காப்பாற்ற மாட்டார், இவங்க தான் சொல்லின்னு இருக்காங்க. அவர் அவங்கள தூக்க மாட்டார், இவங்க தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் ராஜா சொல்கிறாரு பாருங்க, தானியேலே உன்னை தேவன் காப்பாற்ற வல்லமையுடையவராக இருந்தாரா என்று. உங்களை என்னை குறித்து அவ்விதமான சாட்சி வருமா என்று பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்கு தானியேலை காப்பாற்றின தேவன், அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. சிங்கம் உங்களை சேதப்படுத்துமா? நீங்கள் உண்மையாக இருந்தால் சிங்கங்களின் வாயை கட்டி போட தேவன் ஒரு தூதனை அனுப்ப முடியும். அல்லேலூயா. நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. அங்கே இன்னொரு மனிதர்களை குறித்து சொல்லியிருக்கிறது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிங்க. இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகுவை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. ஆமென்.
போதும். இங்கு பொற்சிலையை வணங்க மாட்டேன் என்று சொன்ன இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகுவை கொண்டு போய் எதில் போட்டுட்டாங்க? எரிகிற நெருப்பில் போட்டுட்டாங்க. அவங்க எப்படி இருக்காங்களா? ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தபடினால 3 பேர், எத்தனை பேராக இருக்காங்க அங்கே? 4 பேராய் காணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ தண்ணீரை கடக்கும்போது நான் எங்கே இருப்பேன்? உன் கூட இருக்க மாட்டேன். நீ ஆறுகளை கடந்து போகும்போது அது உன்மேல் புரண்டு போயிடும். அப்படியா இருக்கு வேதத்தில்? நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அதன் உன்மேல் புரளுவதில்லை. அல்லேலூயா சொல்லாம. நீ நெருப்பில் இருந்தாலும் அவர் உன் கூட இருப்பார். அல்லேலூயா சொல்லாம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம. அவங்க நெருப்பில் வெந்து போகாமல் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய துணி வாசனை வரல, அவனுடைய முடி கருகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா சொல்லாம. நீங்கள் நெருப்பில் விழும்போதும் அவர் உங்களை காக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அதே தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அந்த ராஜா வசனித்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய போதும். உன்னுடைய துன்மார்க்கன் கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும். அல்லேலூயா. உன்னை தூக்கி நெருப்பில் எரிந்தவன் கூட உன்னுடைய தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா சொல்லாம மீண்டுமாய் அதை வாசிங்க, கீழே வாசிங்க. அவர்கள் தங்களுடைய தேவர்களை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அல்லேலூயா சொல்லாம. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி நெருப்பிலே நீ எரிந்து போகும் முன்னமே உன்னை காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. உன்னோடு கூட சேர்ந்து அவரும் நெருப்பிலே இருந்து உன்னை காக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. ராஜா சொல்றாரு, அந்த தேவனை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று ராஜா இங்கே முழக்கமிடுறார். அல்லேலூயா. அவர்களை கொண்டு போய் போட்டவங்க தான் என்ன பண்ணப்பட்டாங்கன்னா மரித்து போனார்களா. இவர்கள் மரிக்கவில்லை, மீண்டும் பத்திரமாய் மேலே வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாம. 3வது ஒரு காரியத்தை நாம் அதில் பார்க்கலாம். அருமையான ஒரு பேதுரு ஒருத்தர் இருக்கார். அவர் உண்மையும் உத்தமமாக இருந்ததுனால அவர் அங்கு காக்கப்படுகிறார் என்று வேதம் சொல்கிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவர் சிறைச்சாலையில் வைத்திருக்கும் பொழுது தேவன் அங்கிருந்து அவர் உண்மையாய் காப்பாற்றினார் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி கை அமர்த்தி கர்த்தர் காவலிலிருந்து விடுதலை ஆக்கி வந்ததை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவீங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறு இடத்துக்கு போனான். அல்லேலூயா சொல்லாம. ஏரோது ராஜா தேவனுக்கு ஊழியம் செய்கிற இந்த மனிதர்களை சிறை பிடித்து அவர்களை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தான். இதில் உண்மையாக இருக்கிற இந்த பேதுருவை கொண்டு வந்து சிறையில் வைத்து அவனை அழிக்கும்படி ஏரோது எத்தனித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சபையோர் எல்லாரும் அந்த மனுஷனுக்காய் செபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் செபிக்கும் பொழுது அங்கு ஒரு விடுதலை தேவன் அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய ஜெபம் தேவனை அசைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ஜெபம் வானத்திலிருந்து உங்களுக்கு பதிலை கொண்டு வருகிறதா இருக்கிறது.
நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது பாருங்க. கூரையை பிச்சுட்டு மேலே போதா? நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறாரா? நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் அதை அங்கீகரிக்கிறாரா என்று நாம் பார்க்க வேண்டும். பேதுருவு உண்மையாய் அவனை தேவன் காப்பாற்ற வேண்டும் என்று சபையாரெல்லாம் ஜெபித்தாங்களாம். அங்கு ஒரு சகோதரி ஓடி வந்து 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். தேவன் அவரை காப்பாற்றி அவர்கள் இருக்கிற இடத்துக்கு அவனை கொண்டு வரும்பொழுது அந்த 13ஆம் வசனம் பாருங்க. பேதுரு வாசற் கதவை தட்டின பொழுது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். பேதுருவே பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நம்மளை எங்கன்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி பயத்தில் வந்து அந்த கதவுல காது வச்சு கேட்குறாங்க. கேட்கும்பொழுது பேதுருவுடைய சத்தமாக இருந்ததுனால உடனே ஓடி போய் உள்ளே போய் சொல்கிறாங்க, பேதுரு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பு சங்கிலினால பேதுருவை கட்டி வைத்திருந்தாங்களாம். அதிகமான கஷ்டத்தில் சிறைச்சாலையில் பேதுரு இருக்கிறாரு. அவர் எப்படி ஈஸியாக இங்கே வந்திருக்க முடியும் என்று எல்லாரும் என்ன சொல்கிறாங்களாம், நீ என்ன பண்ணுற, பொய் சொல்கிற, இல்லை பிதற்றுகிறாய் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பேதுரு மீண்டுமாய் கதவை தட்டுறாரு. அவரை பார்த்து உடனே என்ன பண்ணியிருப்பாங்க, கட்டி பிடிச்சு அவரை என்ன பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாய் அவரை வரவேற்றிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமல் நீ தேவனை முழுமையாய் நம்பி தேவனுக்கு பயந்து உண்மையாய் இருந்தால் சிறைச்சாலை கூட உனக்கு இன்பமாய் மாற்ற அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமல் அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிங்கத்தின் வாய் அருகே இருந்தாலும், நெருப்பிலே போடப்பட்டு இருந்தாலும், சிறைச்சாலையில் கட்டப்பட்டு இருந்தாலும் தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி உங்களை பாதுகாக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமல் வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், வழியிலே உன்னை காக்கிறதற்கும் தாம் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அல்லேலூயா சொல்லாம. அப்போ வழியில் நமக்கு நிறைய இடர்பாடுகள் உண்டு, வழியில் நிறைய பள்ளங்கள் உண்டு, வழியில் நமக்கு பள்ளத்தை நோண்டி வைத்து எப்படியாவது இவனை விழத்தள்ளிடணும், எப்படியாவது இவனை அந்த குழியில் கொன்று போடணும்னு சொல்லி அநேகர் இருந்தாலும் வழியிலே உன்னை காக்கும்படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உன்னை காப்பாற்ற ஒரு வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உண்மையாய் கர்த்தருக்கு பயந்திருந்தால் அவர் உங்களை காக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். இப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கலாம். சங்கீதம் 115ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 115ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அல்லேலூயா சொல்லாம கர்த்தருக்கு பயந்தாலே என்னதான் வருது, நமக்கு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. யார் யார் ஆசீர்வதிக்கிறாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறாரா? அல்லேலூயா. இன்றைய சூழ்நிலையில் ஆண்டவருக்கு நாம் பயப்படுகிறோமா? நம்முடைய சூழ்நிலையை பாருங்கள். ஆண்டவருக்கு எதனா செஞ்சுட்டா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்தாருன்ற ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நல்ல அந்த ஒரு நினைப்பு நமக்குள்ளே இருக்கும். ஆண்டவருக்கு நான் கொடுத்துட்டேன், ஆண்டவருக்கு நான் இதை செஞ்சுட்டேன், எல்லாரும் கொடுக்குறத காட்டிலும் அதிகமாக நான் கொடுத்துட்டேன், சபைக்கு சரியான நேரத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல.
ஆண்டவருக்கு பயந்து இருந்தாலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம வேதம் சொல்லுகிறது. அதே சங்கீதம் 115 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 115 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து வாசிங்க, 15 வசனம் வரைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே போதும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே யாரை நம்பணுமா? பணத்தை அல்ல, புகழை அல்ல, உறவுகளை அல்ல, நண்பர்களை அல்ல, வேலைகளை அல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே யாரை நம்பணுமா? கர்த்தரை நம்புங்கள். கீழே வாசிங்க. அவரே அவரே அவர்களுக்கு துணையும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாதியிலேயே என்ன பண்ணிடுவாங்க? விட்டுட்டு போயிடுவாங்க, நம்மளை ஏமாற்றிடுவாங்க, நம்ம எத்தனை பண்ணிடுவாங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவர்களுக்கு துணையும் கேடகமாக இருக்கிறேன். கேடகமாக என்றால் அவர் பாதுகாக்கிறாராம். எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மை தாக்காத வண்ணம் தன்னுடைய கேடகத்தை கொண்டு அவர் பாதுகாக்க வல்லமையுடையவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். போதும், அவர் நினைத்திருக்க வேண்டும். கர்த்தர் எப்படி நம்மளை நினைப்பார்? நீங்கள் யோசிங்க. உங்கள் சொந்தக்காரர்கள் இல்லை உங்கள் நண்பர்கள் நீங்கள் எதனா செஞ்சாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களை நினைப்பாங்க. உண்மையா? அதே போல தான் ஆண்டவரும் சொல்கிறாரு. இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நீ கொடுத்தாதான் உன்னை நினைப்பேன்னு சொல்லலை, நீ ஏதாச்சும் செஞ்சாதான் உன்னை நினைப்பேன்னு சொல்லலை. அவர் எப்பொழுதும் நம்ம நினைத்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம அவர் நினைக்கிறதுனால அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாம வாசிங்க. அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களையும் என்னையும் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். 13 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, கர்த்தருக்கு பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லாமே அல்லேலூயா. 15 வசனம் இப்படி சொல்லுது, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்க எவ்வளோ பெரிய கரம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின நல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து எல்லா காரியத்திலேயும் நீ உண்மையாய் நடந்தால் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லாம கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, கர்த்தரோடு இருக்கும் பொழுது, கர்த்தருக்குள் இருக்கும்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லாம இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்தவர்களை ஞானத்தினால் நிரப்புகிறாரா? அல்லேலூயா சொல்லாம நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7 வசனம். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7 வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடன் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஞானம் பெருகுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஞானம் ஊற்றாய் வருகிறது. அல்லேலூயா சொல்லாம மூடர்கள் என்ன பண்ணுறாங்களா? ஞானத்தை வெறுக்கிறார்கள், அறிவை வெறுக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு நாம் பயப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சங்கீதம் 111 அதிகாரம் 10 வசனம் இவ்வாறு சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதே நீதிமொழிகள் 9 அதிகாரம் 9 அதிகாரம் 10 வசனம் இப்படி சொல்லுகிறது,
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அல்லேலூயா சொல்லாம. இங்கே நாம் அநேகரை குறித்து பார்க்கலாம். அறிவாளி, என்னை தவிர யாரும் புத்திமான் கிடையாது, என்னை தவிர யாரும் ஞானவான் கிடையாது, நான் யோசிக்கிற மாதிரி யாரும் அவ்வளோ சீக்கிரம் யோசிக்கிறது இல்லை, என்னுடைய யோசனை தான் இவ்வளோ பெரிய பில்டிங்கை எழுப்புச்சு, என்னுடைய யோசனை தான் இவ்வளோ பெரிய இந்த வேலையை முடிக்க முயன்றது, என்னுடைய ஞானம்தான் எல்லாரையும் காப்பாற்றியது என்று நினைக்கிறோம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்தவர்களை ஞானத்தினால் கர்த்தர் நிரப்புகிறார். அல்லேலூயா சொல்லாம. எண்ணத்தை சம்பாதித்தாலும் நம் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. புத்தியை சம்பாதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அல்லேலூயா சொல்லாம. ஞானம்தான் முக்கியம், ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும், புத்தியையும் சம்பாதிக்க வேண்டும். அதை மேன்மைப்படுத்தினால் அது உன்னை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா சொல்லாம. இங்கு வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு 2 பேரை குறித்து நாம் பார்க்கலாம். ஒருவர் சாலமோன்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். அதே போல நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. அல்லேலூயா சொல்லாம. வைரத்தை காட்டிலும் கூட, தங்கத்தை காட்டிலும் கூட எது நல்லது? ஞானமே நல்லது. ஞானமாய் நாம் நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை காப்பாற்ற, கர்த்தர் நம்மை வாழ வைக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம. நாம் வீடை நடத்த, பிள்ளைகளை நடத்த, ஊழியத்தை நடத்த, நாம் அறிவாளிகளாய் நடந்து கொள்ள, ஞானமாய் நம்முடைய குடும்பத்தை நடத்த எது முக்கியம் என்றால் ஞானம்தான் முக்கியம். அல்லேலூயா. அதை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இரும்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். அல்லேலூயா சொல்லாம. கத்தியை தீட்டலைன்னா அது எப்படி இருக்கும்? மொக்கையாக இருக்கும். அதிகமாக நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? நம்முடைய பலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டியிருக்கும். அதை நம்ம தீட்டினா எப்படி இருக்கும்? ஒரே வெட்டில் தேங்காய் எவ்வளோ அழகாக வெட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு வெட்டும் போதே பாதி கீழே விழுந்துடும். அதை நல்லா என்ன தீட்டாமல் போனால் ரொம்ப நேரமாக அதை வெட்ட வேண்டியதாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய ஞானத்தை நம் நன்றாய் பயன்படுத்தினால் கர்த்தர் அதிகமாய் நம்மை பயன்படுத்த வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம. இங்கே ஞானத்தில் சிறந்த ஒரு மனுஷனாக தானியேலை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தானியேல் பார்த்தீங்கன்னா ஞானத்தில் சிறந்தவராக இருந்தார். அதிகமாய் தேவனுடைய வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவதிலும் தீர்க்க தரிசனங்களை சொல்வதிலும் தேவன் அவனை வல்லமையாய் பயன்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. சாமுவேலை சிறந்த ஞானமுள்ள ஒரு தீர்க்கதரிசியாய் தேவன் பயன்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல சாமுவேலும் ஜெபத்திலே அவன் கேட்டது என்னென்றால் ஞானத்தை கேட்டு தன்னுடைய தேசத்தை ஞானமாய் நடத்த பயன்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாம. நாம் புத்தியை தீட்ட வேண்டும், அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாம. கர்த்தருக்கு பயப்படுகிறது
ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்களேன். புதிய ஏற்பாடு 315ஆம் பக்கம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இணக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. ஞானம் எப்படி இருக்குதா? மீண்டுமாய் வாசிங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாய் பின்பு சமாதானமாய் சாந்தமுமாய் இணக்கமுள்ளதுமாய் இரக்கமுள்ளதுமாய் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும். அல்லேலூயா சொல்லாம இந்த ஞானம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சுத்தமாக இருக்குது, சாந்தமுமாய் இருக்குது, சமாதானமாய் இரக்கமுமாய் நல்ல கனிகள் நிறைந்ததாய் பட்சதாபம் இல்லாததாய் இந்த ஞானம் காணப்படுகிறது. உங்களுக்கு எனக்கும் ஞானம் இருந்தால் கர்த்தர் இவ்வகையாய் நம்மை பயன்படுத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம இன்னொரு வார்த்தையை நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறது. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். அல்லேலூயா சொல்லாம பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ கர்த்தருக்கு பயப்படுதல் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாம தீமையை விட்டு வெறுப்பதே நமக்கு எப்படி இருக்குதா? அண்மையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேலே நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய ஜெபத்துக்கு எப்பொழுதும் எப்படி இருக்குதா? திறந்து இருக்கிறதாய் காணப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், தீமையை விட்டு ஓட வேண்டும், தீய காரியங்களை பேசக்கூடாது, நாம் உண்மையான வார்த்தைகளை பேச வேண்டும், உண்மையாய் நடக்க வேண்டும், உண்மையாய் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், உண்மையான மனதோடு ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை செலுத்த வேண்டும். வாழ்க்கையிலே, வழியிலே, அலுவலகத்திலே, நம்முடைய நண்பர்களிடத்தில், உறவினர்களிடத்தில், குடும்பத்தில், பிள்ளைகளிடத்தில் நாம் உண்மையாக இருக்கும்பொழுது, பரிசுத்தமாக இருக்கும்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலான நல்ல வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா சொல்லாம ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் படிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவனுடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர. அல்லேலூயா சொல்லாம யோசேப்பை குறித்து இங்கே பார்க்கிறோம். யோசேப்பு மிகப்பெரிய அந்த குடும்பத்திற்கு ஒரு வேலைக்காரனாய் உண்மையாய் அந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. போர்த்திபார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷனிடத்தில் உண்மையாயும் உத்தமமாயும் வேலை செய்து கொண்டிருந்தான். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இருந்தால், உத்தமமாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு அந்த இடத்துலையும்
பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை தர அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம. கண்கள் பார்க்கிறதெல்லாம் எனக்கு வேண்டும் என்று நினைத்தால் நம்முடைய பரிசுத்தம் போயிடும். கண்கள் நோக்குகிற காரியத்தை நாம் இச்சித்தால் நம்முடைய கண்களில் இருக்கிற பரிசுத்தம் போயிடும். அவனுக்கு அந்த நேரத்தில் அந்த காரியம் இச்சையாய் காணப்பட்டது. அந்த பாவம் அவனை இழுத்து கொண்டது என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் அந்த பாவத்துக்கு அவன் விலகி ஓடி தேவனிடத்தில் பரிசுத்தத்தையும் நன்மையையும் அவன் பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமே. அல்லேலூயா. வாலிபனே, உன் வாலிப பிரயாயத்தில் உன் கண்ணின் காட்சியிலும் உனக்கு நேரிடுகிற எல்லா காரியத்திலும் நீ அலைந்து திரி. ஆனாலும் நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது என்று எண்ணி ஒழுங்காயிருன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லாம. நம்ம சொல்கிறோம், யாருமே பார்க்கலையே, நான் பணத்தை எடுக்கிறத யாருமே பார்க்கலையே, அவனுடைய ஃபைலை எடுக்கிறத யாருமே பார்க்கலையே, ஆஃபீஸோடைய நல்ல டாக்குமெண்ட்டை எடுத்து இன்னொரு கம்பெனிக்கு கொடுத்து அநேக பேர் பெரிய ஆளாக இருக்காங்க. உண்மையான காரியங்களை திருடி மற்றவர்களுக்கு விற்கிறதுல நிறைய பேர் தங்களை நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. உண்மையற்றவர்களாக இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற காரியங்களை திருடி மற்றவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனாலும் இவன் பாருங்க, பாவத்துக்கு விலகி ஓடி தேவனுக்கு நன்மை செய்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. பாவத்துக்கு நாம் விலகி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் செய்கிற துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன்னுடைய ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அல்லேலூயா சொல்லாம. அவன் என்ன பண்ணணுமா? தன் துன்மார்க்கத்தை விட வேண்டும், நியாயத்தையும் நீதியையும் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது தான் தன்னுடைய ஆத்துமா பிழைக்குமா? அல்லேலூயா சொல்லாம. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று பார்த்து விசாரித்து நல்ல வழி எதுவென்று பார்த்து அறிந்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. அப்போது நீ நீதிமானாக இருந்தால் நீதி செய்கிறவனாக இருக்கணும். நீ நீதிமானாக இருந்தால் நியாயம் விசாரிக்கிறவனாக இருக்கணும். நீ நீதிமானாக இருந்தால் குற்றமற்றவனாக இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது தான் கர்த்தருக்கு பயப்படுதல் அந்த பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து போதும். அல்லேலூயா சொல்லாம. அப்போது துன்மார்க்குடைய ஆலோசனையில் நாம் நடக்கக்கூடாது. பாவிகளாக இருக்கிறவருடைய வழியில் நடக்கக்கூடாது. பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. ஆண்டவர் நமக்கு நிறைய கோடிட்டு காட்டி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் வாழணும், நாம் இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும், இப்படி தான் நம்ம பேசணும், இப்படி தான் நம்ம உடைகளை உடுத்தணும், இப்படி தான் நம்ம உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்ற அநேக வரைமுறைகளை இந்த வேதத்தில் வைத்திருக்கிறார். அவர்களை உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து நாம் செய்தோமானால் கர்த்தர் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் அழகாக ஆசீர்வதித்தார். அவன் உண்மையாக இருந்ததுனால தான் அநேகருக்கு தானியங்களை கொடுக்கும்படியாய் அவனை ஆசீர்வாதமாக வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 34 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அல்லேலூயா சொல்லாம. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே யாருக்கு பயப்படணுமா? அவருக்கு பயப்படுங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறை இல்லை. வேதவசனம் தான் சொல்லுது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா சொல்லாம. அப்போ கர்த்தருக்கு பயப்படும்பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடாமல் கர்த்தர் நம்மை காக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் பரிசுத்த வாழ்க்கை வாழ நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லேலூயா சொல்லாம. இன்னொரு வார்த்தையும் நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் கிருபையை பெற்றுக்கொள்ள உதவுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28, 29 வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28, 29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ராஜ்யத்துக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்? செல்ல போகிறோம். அல்லேலூயா சொல்லாம. இது ஈஸியாக ஒரு பூகம்பத்தில் இது ஆடிடும். புயல் வந்தால், பூகம்பம் வந்தால் என்ன ஆகிடும்? பில்டிங் ஸ்ட்ராங் இல்லைன்னா கீழே விழுந்துடும். ஆனாலும் நமக்கு கட்டி கொண்டு இருக்கிற நல்ல ஒரு ராஜ்யம் அசைவில்லாத ஒரு ராஜ்யமாய் காணப்படுகிறது. தேவன் அவர் தங்குகிறதான வாசஸ்தலத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு இடத்தை என்ன பண்ணியிருக்காரா? ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. அதில் நீங்களும் நானும் போய் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லாம. அங்கே கீழே பார்த்தீங்கன்னா, நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யணுமா? நம்முடைய ஆராதனை எப்படி இருக்குது? பயத்தோடு இருக்குதா? பக்தியோடு இருக்குதா? நாம் விரும்பக்கூடியதாக இருக்கிறதா? நீங்கள் பாருங்கள், கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் கிருபையாய் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு, ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, பேச வைத்திருக்கிறாரு, நம்மை எழுந்திருக்க வைத்திருக்கிறாரு, நடக்க வைத்திருக்கிறாரு, நாம் வேலை செய்யும்படி வைத்திருக்கிறார். எல்லாமே அவருடைய கிருபை தான் காரணம். அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. வேதவசனம் சொல்லுது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா சொல்லாம. அவருடைய கிருபையினால் நாம் இரக்கங்களை பெற்றுக்கொண்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாய் நாம் ஆராதிக்கிற ஆராதனை அவ்வாறு இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். நாம் பக்தியோடு தேவனை தரிசிக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். அநேக பேரை பாருங்கள், வெளியில் அநேக பேரை பார்க்கும்பொழுது தன்னுடைய பக்தியை வெளியரங்கமாய் காட்டுகிறாங்க. அழகு குத்தி கொள்கிறாங்க, தரையில் உருள்றாங்க, முள் படுக்கையின் மேலே படுத்துக்கொண்டு நான் ஆண்டவனுக்கு பக்தி உள்ளவன் என்று தன்னை காட்டிக்கொள்கிறாங்க. நீங்களும் நான் அப்படியா? யோசிச்சு பாருங்கள். பணப்பையை முடித்து கொண்டு எங்கே செல்கிறாங்களா? கோயிலுக்கு சென்று பயபக்தியாக அந்த காணிக்கையை செலுத்துகிறாங்க. நீங்களும் நானும் எப்படி பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று பார்த்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு பயப்படும்பொழுது கர்த்தர் நம்மை இவ்விதமாய் பாதுகாக்கிறார், கிருபையாய் நம்மை நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15, 16 வாசிங்கள. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதிருக்கும்படிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும்
இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. நமக்கு கொடுத்த கிருபையை நாம் இழக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த கிருபையை நல்ல முறையில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தி கொள்ளும்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 103:17 வாசிங்களேன். சங்கீதம் 103 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா சொல்லாம. ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா அவருடைய கிருபை உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாம. கர்த்தருக்கு பயப்படுதல் கிருபையை பெற்றுக்கொள்ள உதவுகிறது. அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 1 அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. யோவான் 1 அதிகாரம் 16 வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை நாம் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அல்லேலூயா சொல்லாமே. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எல்லாவற்றையும் அழகாய் நமக்கு முடித்து கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்மளால் முடியாது, ஆனால் அவரால் முடியும். அவருடைய கிருபை நம்மை தாங்கி செல்ல வழி நடத்துகிறது. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவருடைய கிருபை நம்மை சூழ பாளையம் இறங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மரியாள் பயந்தாங்க, மெய்ப்பர்கள் பயந்தாங்க, எலிசபெத் பயந்தாங்க, அநேகர் பயந்தாலும் தேவன் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. அல்லேலூயா சொல்லாம. நீங்களும் நானும் பயப்படும் பொழுதும் கர்த்தர் நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாக நாம் பெற்ற இந்த கிருபையை இழந்து போகாதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடும் பக்தியோடும் நாம் வாழ வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் இந்த நாளில் கேட்ட 5 காரியங்களை மீண்டுமாய் நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். அல்லேலூயா சொல்லாம. கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களை ஞானத்தினால் நிரப்புறாரா. கர்த்தருக்கு பயப்படுதல் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் கிருபையை பெற்றுக்கொள்ள உதவுகிறது. அல்லேலூயா சொல்லாம. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாம. நாம் செபிக்கலாம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மீட்பு உண்டு என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோமே ஆண்டவரே. உமக்கு பயப்படும் பயம் கண்ணியை தவிர்க்கும் என்று வேதத்தில் பார்க்கிறோமே ஆண்டவர். அவிதமாய் நாங்கள் உமக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாய், உமக்கு பயந்து நாங்கள் வாழுகிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த நாளில் உமக்கு பயப்படும்படிக்கு ஆண்டவரே உம்மிடத்தில் அந்த பயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உண்மையாய் நாங்கள் உண்மை சார்ந்து வாழ கிருபை செய்தொள்ளும்படியாய் செபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, தேவையெல்லாம் சந்திப்பீராக. இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் கேட்கிறேன், ஜீவனும் இருக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.